எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிசி படிச்சுட்ருக்கவங்க வந்து நல்லா படிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னொன்று என்னென்னா, நம்ம இந்த வீடியோவில் வந்து எலெக்ஷன் கமிஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்தியன் எலெக்ஷன் கமிஷனை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாக வச்சு பார்த்துக்குங்க. புதுசாக படிக்கிறவங்க நார்மல் ஸ்பீட்லேயே பார்த்துக்கலாம். சரிங்க, நம்ம டேட்டா வீடியோக்குள்ளே போயிடுவோம். பகுதி 15ல் 324 ஆர்டிகல்லேருந்து 329 ஆர்டிகல் வந்து தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்லுது. இது ஒரு நிரந்தரமான சுதந்திரமான அமைப்பு. இந்தியாவில் இருக்க பாராளுமன்றம், மாநில சட்டமன்றம், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் இவங்க எல்லாத்தோட தேர்தல்களையும் இவங்க தான் நடத்துகிறாங்க. சிம்பிளாக சொல்லப்போனால் உள்ளாட்சியோட தேர்தல் தவிர மீதி எல்லாமே இவங்க நடத்துகிறாங்க. இந்த உள்ளாட்சி தேர்தலை வந்து மாநில தேர்தல் ஆணையம் நடத்தும், அந்தந்த மாநிலங்கள். மற்றபடிக்கு மீதி எல்லா தேர்தலையும் இவங்க நடத்துகிறாங்க. ஜனவரி 25, 1950 இது துவங்கப்பட்டது. இந்த ஜனவரி 25 வந்து வாக்காளர் தினமாக வந்து நம்ம கடைபிடித்துட்டு வர்றோம். அது மட்டும் இல்லாமல் அரசியலமைப்பு வந்ததுக்கு அப்புறத்துலேருந்து ஒரே ஒரு மெம்பர் கொண்ட அமைப்பாக தான் இந்த தேர்தல் ஆணையம் இருந்துச்சு 1989 வரைக்கும். அந்த 1989க்கு அப்புறம் ஒரு சட்ட திருத்தம் பண்ணாங்க. 3 பேர் கொண்ட குழுவாக மாற்றிட்டாங்க. ஒரு சீஃப், 2 பேர் அவங்களுக்கு சப்போர்ட்டாக. சரிங்களா? அப்புறம் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் போட்டிருப்பாங்க. அந்த கேஸ்லேருந்து மறுபடியும் ஒரு மெம்பராக மாற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கரண்டில் 3 பேர் தான் இருக்காங்க. மறுபடியும் சட்ட திருத்தம் பண்ணி மறுபடியும் 3ஆக மாற்றிட்டாங்க. சரிங்க, இப்போது இதை நம்ம தேர்தல் ஆணையத்தை பார்க்கும்போது 21 வயசுலேருந்து 18 வயசாக மாற்றினாங்க. இது அடிக்கடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இது என்ன சட்ட திருத்தம்? 61வது சட்ட திருத்தம். இந்த 61வது சட்ட திருத்தத்தில் வந்து 21 வயசில் இருந்து 18 வயசாக மாற்றினாங்க 1988. இது எல்லாமே லிங்க் பண்ணிங்க. 1988, 89 வரைக்கும் ஒரு நம்பர் கொண்ட குழுவாக தான் இருந்துச்சு. அந்த 88 வரைக்கும் 20 வயசாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இது மாற்றினாங்க. சரிங்களா? இது நடைமுறைக்கு வந்தது. இந்த சட்டம் வந்து 88 கொண்டு வந்தாலும் நடைமுறைக்கு வந்தது பார்த்திங்கன்னா மார்ச் 28, 1989. இதான் இது வந்துச்சு. இந்த அமைப்பு வந்து இந்த 3 பேர் கொண்ட இதாக இருக்குது. அனைவருக்கும் சம அதிகாரம். இப்போ இவங்க பெரியவங்க, இவங்க பட் இவர் தான் சீஃப். இவர் எடுக்கிற முடிவு வந்து கட்டுப்படுத்துன்னு சொன்னாலும் கூட பட் ஓவராலாக பெரும்பான்மை யார் இருக்கோ அவங்க தான் அது. இப்போது 3 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேர் வந்து ஒரு டிசிஷனில் இருக்கிறாங்க. இவர் வேறு டிசிஷன் இருந்தாலும் இவங்க 2 பேர் இருக்கிற தான் எடுத்துக்குவாங்க. ஸோ பெரும்பான்மை யாராக இருக்காங்களோ அவங்களோட டிசிஷன் தான் வந்து இங்கே ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. இது வேண்டாங்கிற மாதிரி நிறைய கேசஸ் வந்து உச்சநீதிமன்றத்தில் கொடுத்தாலும் பட் இந்த ப்ரொசீஜர் தான் நல்லா இருக்குது. ஏன்னா பெரும்பான்மை யார் சொல்கிறாங்களோ அதுதான் டிசிஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றமும் சொல்லிடுச்சு. சரி, இவங்களோட தகுதிகள் பார்த்திங்க அப்படின்னா 6 ஆண்டுகள் வரைக்கும் இவங்க பதவியில் இருக்காங்க. இல்லை அப்படின்னா 65 வயசு வரைக்கும் எது முன்னதாக வருதோ அதான் வந்து இவங்களோட தகுதி. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை வந்து பதவி நீக்கம் செய்கிறது மாதிரி தான் இவங்களையும் பதவி நீக்கம் செய்யணும். யார்? சீஃபை மட்டும்தான். மற்ற 2 பேர்த்தையும் வந்து நார்மலாக வந்து குடியரசுத் தலைவரே இது பண்ணிடுவார். யாரோட வழிகாட்டுதின்படி? சீஃப் ஆஃபீஸர் சொல்கிறத வழிகாட்டுதின்படி இந்த மற்ற 2 பேர்த்தையும் அவங்க வந்து நீக்க முடியும். ஆனால் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி எப்படி பதவி நீக்கம் செய்கிறாங்களோ அது மாதிரி தான் இருக்கணும். இவங்களோட பணிகள் பார்த்திங்கன்னா வாக்காளர் பட்டியல் தயாரிக்கிறது, அதை திருத்தி அமைக்கிறது, தேர்தல் நடத்துறது, இடஒதுக்கீடு செய்கிறது, அப்புறம் அந்த டீலிமிட்டேஷன் சொல்கிற பார்த்திங்கன்னா அந்த தொகுதி மறுவரையறை பண்ணுறாங்களே அதுவும் இவங்க கண்ட்ரோலில் தான் வருது. இந்த மாதிரி நியாயமான சுதந்திரமான தேர்தல்களை செய்கிறது தான் இவங்களோட தலையாய கடமையாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா 324 ஆர்டிகல் அப்படி பார்த்திங்கன்னா தேர்தலுக்கான வழிகாட்டுதல் அதை பற்றி சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் மேலாண்மை செய்யும் அமைப்பாக தேர்தல் ஆணையம் இந்த வழிகாட்டுதல் தேர்தலுக்கான வழிகாட்டுதல் கட்டுப்பாடை வந்து சொல்கிறது 324. அப்போ தேர்தல் அப்படிங்கிறது எல்லாமே இதில் தான் வருது. 325 ஒருத்தவங்களுக்கு ஓட்டு கொடுத்தாச்சு. ஆனால் அது சாதி, சமய, இன, பாலினம் இதை கருத்தில் கொண்டு அவங்களுக்கு ஓட்டு இல்லைங்கிற மாதிரி எந்த ஒரு பாகுபாடும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு 325 சொல்லுது. 326 வந்து மக்களவையை பற்றி எல்லாமே சொல்லுது. 327 வந்து மாநில சட்டப்பேரவை தேர்தலை பற்றி இருக்கிற எல்லாமே சொல்லுது. 329 பார்த்திங்க அப்படின்னா தேர்தல் விஷயங்களில் வந்து நீதிமன்றம் தலையிடக்கூடாது அப்படிங்கிறத 329 சொல்லுது. இதில் டீலிமிட்டேஷன் பில் எல்லாமே இதுக்குள்ளே தான் வரும். இப்போது தொகுதி வந்து மறுவரையறை செஞ்சுட்டாங்க, இங்கே இருக்கிற இடம் வந்து வேறு பக்கம் போயிடுச்சு, அது மாதிரி பண்ணிடுறாங்க அப்படின்னா
நீதிமன்றம் தலையிடாது. ஏன்னா இது முழுக்க முழுக்க சுதந்திரமாக தேர்தல் கமிஷனுக்கு தான் அதிகாரம் கொடுத்துருக்காங்க. இது நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து ஃபஸ்ட்டு கமிஷனர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுகுமார் சென். இது ஸ்கூல் புக்லேயும் இருக்குது, இது கொஸ்டின்லேயும் கேட்டிருக்காங்க. இப்போ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ராஜீவ்குமார் அவர்கள் இருந்தாங்க பிப்ரவரி 18, 2025 வரைக்கும். இப்போ கரண்டில் இருக்கவங்க வந்து ஞானேஷ்குமார். இவங்க வந்து இந்த ஞானேஷ்குமார் அப்படிங்கிறவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த 2 பேர் இருந்த அமைப்பில் ஒருத்தராக இருந்திருப்பார். எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த 2 பேர் இருக்கவங்க தான் சீப்பாக வருவாங்க, அடுத்தவங்க மாறுவாங்க. இவங்க இப்படி தான், இந்த மாதிரி தான் மாறிட்டு இருப்பாங்க. சரி, நம்ம வெப்சைட்குள்ளே போய் பார்க்கலாம். இவங்க வெப்சைட்குள்ளே எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்குள்ளே போய் பார்ப்போம். நம்ம பார்த்து தான் இது ஃபுல்லாக சொல்லும். நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் என்ன ஆச்சு. இதான் நம்ம எலெக்ஷன் கமிஷனோட ஆஃபீஸ் வந்து ரெட் கலர் பில்டிங் பார்த்தீங்களா. இதை வந்து நிர்வாச்சான் சதன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேப்பை ஜூம் பண்ணி பாருங்களேன். இது 1951, 52 எப்படி இருந்துச்சு இந்தியா, அந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டில் கொடுத்துருக்காரு. இது பற்றி பார்த்திங்கன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ ஆர்டிகல் 329 அந்த தலையிட முடியாதுன்னு சொன்னாங்க அந்த அதை பற்றி கொடுத்துருக்காங்க ஜுடிஷியல் ரிவ்யூக்குள்ளே. ஆக்சுவலாக அவங்க பார்த்து தான் மேக்ஸிமம் கொடுத்துருப்பாங்க. ஃபங்க்ஷனல் அண்ட் எலக்ட்ரல் சிஸ்டம். இது பாருங்களே, டோட்டல் பாப்புலேஷன் சென்சஸ் 2011 படி 1.2 பில்லியன். பாப்புலேஷன் செக்ஸ் ரேஷியோ 943. ஏரியா பார்த்திங்கன்னா 3.3 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு இருக்காங்க. ராஜ்யசபா நாட் மோர் தென் 250. நம்ம அரசியலமைப்பில் கொடுத்துருக்கிறது இப்போ ப்ரெசன்ட் 243, பட் 250க்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. 12 மெம்பர்ஸ் வந்து நாமினேட் பண்ணுவாங்க பிரசிடெண்டால். ஆர்டிகல் 80 இது முக்கியமானது. ஆர்டிகல் 80 யூஸ் பண்ணி அந்த 12 பேர் வந்து நாமினேட் பண்ணுறாங்க. அந்த அரசியல் சாராத திறமை வாய்ந்த ஒரு விளையாட்டுத் துறையிலையோ இல்லை இலக்கியத்திலையோ ஏதோ ஒரு துறையில் திறமை வாய்ந்தவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க பிரசிடெண்ட். அந்த 12 பேர். லோக்சபா 543, 2 வந்து ஆங்கிலோ இண்டியன். இப்போ வந்து மேக்ஸிமம் அது பண்ணுறது இல்லை. ஆர்டிகல் 331 படி பிரசிடெண்ட் டிபேட் இது பண்ணுவாங்க, பட் 543 தான். ஜென்ரல் 412. இந்த 543 பிரிச்சிருக்காங்க பாருங்கள். ஜென்ரல் 412, எஸ்சியில் வந்து 84, எஸ்டி வந்து 47, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் டைம் இருந்தால் இதெல்லாம் வந்து உள்ள டெப்த்தாக நீங்கள் பார்க்கலாம். பட் இந்த அளவுக்கு டெப்த்தாக நமக்கு தேவை. பட் அந்த ஃபஸ்ட்டு வந்ததை கொஞ்சம் பார்க்கலாம். நேஷ்னல் பார்ட்டி 7 பேருக்கு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் ரெகனைஸ் பார்ட்டி 52. இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்தா நல்லாயிருக்கும். பட் இது எக்ஸாம் பாயிண்டபிள் அவ்வளோக்கா தேவைப்படாது. நம்ம மெயின்ஸில் வேணால் நம்ம இது பண்ணுறோம். பட் இது எக்ஸாம் பாயிண்டபிள் தேவைப்படும். ஞானேஷ்குமார் அவர்கள் வந்து இப்போ சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 பேர் தெரிஞ்சு வச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து சுகுமார் சென், அது தெரிஞ்சு வச்சுங்க. இப்போது இதே ஞானேஷ்குமார் அவங்க தான் வந்து இந்த 2 பேரில் ஒருத்தர் தான் இருந்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடி அந்த இவங்க இருந்தப்போ, அவங்க பேர் என்ன பேர், ராஜீவ்குமார் அவர்கள் இருந்தப்போ ஞானேஷ்குமார் அந்த 2 பேர் இருக்கார். சுக்பீர் சிங்கும் இருந்திருப்பார். இப்போ ஞானேஷ்குமார் தலைவராக இருக்கார். இப்போ சுக்பீர் சிங் வந்து அடுத்த 2 பேரில் விவேக் ஜோஷி, மொத்தம் 3 பேர் இருக்காங்க. இப்போ ஹோம் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹைலைட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சரி, இதை தாண்டி அப்படி பார்த்தீங்க அப்படின்னா மாநில தேர்தல் ஆணையம். மாநில தேர்தல் ஆணையம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு அளவாக பண்ணுது. உள்ளாட்சி அமைப்புக்கான தேர்தல் வந்து சுதந்திரமாக நடத்துது. ஜூலை 15, 1994 தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் வந்து உருவாக்கினாங்க. இது ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு. ரெண்டுமே சட்டப்பூர்வமான சுதந்திரமான அமைப்பு தான். ஜூலை 15, 1994. இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் தேர்தல் நம்ம தமிழ்நாட்டில் எப்போ நடக்குது உள்ளாட்சி அப்படின்னா 1996 அக்டோபர் மந்த். இது இன்னொன்று சொல்ல மறந்துட்டு பாருங்கள். நம்ம இந்தியாவில் ஃபஸ்ட்டு தேர்தல் எப்போ நடந்துச்சுன்னா 1951. 1950, 52 வரைக்கும். பட் இது டேட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னு சொன்னால் டேட் நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயரில் நம்ம கேட்டிருக்காங்க, அதனால் சொல்கிறேன். 25 அக்டோபர் 1951 ஆரம்பிச்சு 21 பிப்ரவரி 1952. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, இது உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். 1920 நம்ம பிரிட்டிஷ் காலத்திலே முதல் தேர்தல் வந்து சந்திச்சிட்டோம். இதை வந்து இந்திய வரலாற்றோட முதல் தேர்தல். இது வந்து எல்லாத்துக்கும் ஓட்டு கிடையாது, ஒரு சில குறிப்பிட்ட படித்தவங்களுக்கு மட்டும் தான் இருந்திருக்கு.
ஓகே. இதுதான் ஜென்ரலாக நம்ம பார்க்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தை பற்றி. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோ வந்து இன்னொரு